இன்னைக்கு எபிசோட்ல இனியா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், வேண்டான்னு சொல்றா. என் அம்மா ஒரு முக்கியமான இடத்துல வேலையா இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு செல்லியன் சொல்றான். எவ்வளவு முக்கியமான இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அம்மா வந்துதான் ஆகணும், இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம இங்கேயே தான் நின்னுட்டு இருக்கணும்னு ராதிகா சொல்றாங்க. செல்லியன் போன் பண்ணி ராதிகா கிட்ட கொடுக்கறான். ராதிகா நடந்ததெல்லாம் பாக்யா கிட்ட சொல்லி இனியாவை கூட்டிட்டு போகணும்னா நீங்க இங்க வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. பாக்யா பாட்டி கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் சமையல செல்வியை பாத்துக்க சொல்லிட்டு ஜட்ஜஸ் கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ராதிகா பாக்யா வந்த உடனே யாரோட நல்ல நேரம்னு தெரியல, நான் இங்க வந்தேன், இனி அவ போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. நான் மட்டும் இங்க இல்லைன்னா நீங்க குடும்பமா கோர்ட்டுக்கு போய் தான் உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும்னு சொல்றாங்க. உங்க பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்க தான் வர சொன்னேன், கூட்டிட்டு போங்க, வயசு பொண்ணை கொஞ்சம் பொறுப்பா வளர்க்க பாருங்கன்னு சொல்றாங்க. நான் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும், இனி அவ கண்டும் காணாத மாதிரி கூட போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இனியா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லியும் கூட அவங்க விடவே இல்ல, கஷ்டப்பட்டு அவ அரெஸ்ட் ஆகாம காப்பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என் பொண்ணை எனக்கே தெரியாம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அவ அன்னைக்கு கோர்ட்ல பயந்து பயந்து நின்னதை பாத்தீங்கல்ல, அதை விட மோசமான சிச்சுவேஷன் உங்க பொண்ணுக்கு வர இருந்துச்சு, ஆனா நான் உங்களை மாதிரி நடந்துக்கல, அவளை காப்பாத்த தான் நினைச்சேன்னு ராதிகா சொல்றாங்க. அப்புறம் ராதிகா இனியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிராப் பண்றேன்னு சொல்லி அவங்களோட கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களும் இனியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நீ எங்களை கொன்னு போட்டிருக்கலாம், இன்னும் எவ்வளவு நாள் தான் உங்களை நினைச்சு கஷ்டப்படணும்னு பாட்டி இனியாவை திட்டுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.